மீது சொருகி வைத்தான். இரவில் பெய்த மழையினால் புத்தகம் நனைந்து விட்டது. பதற்றமடைந்த அந்த சிறுவன் புத்தகத்திற்கு உரியவரிடம் சென்று உண்மையை கூறினான். அவரும் புத்தகத்தை அச்சிறுவனிடமே திருப்பிக் கொடுத்துவிட்டு அதற்கு ஈடாக தன் வயலில் வேலை செய்யுமாறு கட்டளையிட்டார். புத்தகத்தை பெற்றுக்கொண்ட சிறுவனோ மனம் மகிழ்ந்தான். அப்புத்தகத்தை பலமுறை படித்தான். நல்ல கருத்துக்களை தன் மனத்தில் பதிய வைத்துக் கொண்டான். அச்சிறுவன்தான் பிற்காலத்தில் அடிமை விடுதலைக்கு உழைத்த ஆப்ரஹாம் லிங்கன். ஒரு நல்ல புத்தகம் அந்த சிறுவனை எந்த நிலைக்கு உயர்த்திவிட்டது பார்த்தீர்களா? எனவே மாணவர்களாகிய நீங்களும் புத்தகம் படிக்கும் பண்பினை இளமையிலிருந்தே வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வும் வளம் பெறும். வினா 1. சிறுவன் தன் தந்தையுடன் வயலுக்கு செல்ல காரணம் என்ன? ஏ. புத்தகம் படிப்பதற்காக. பி. வயலில் வேலை செய்வதற்காக. சி. குடும்ப வறுமையை போக்க. டி. பக்கத்து வயலில் இருப்பவரை பார்க்க. வினா 2. புத்தகத்தை பார்த்த சிறுவன் ஏன் பதற்றமடைந்தான்? ஏ. இரவில் மழை பெய்ததால். பி. புத்தகத்தை திருப்பி தர வேண்டும் என்பதால். சி. புத்தகம் பாழானதால். டி. புத்தகத்தை கூரையின் மீது சொருகி வைத்ததால். வினா 3. புத்தகத்தை திருப்பி பெற்றுக்கொண்ட சிறுவனின் நிலை என்ன? ஏ. புத்தகத்திலிருந்து பல கருத்துக்களை தெரிந்து கொண்டான். பி. புத்தகத்தை பல முறை படிக்க கற்றுக்கொண்டான். சி. புத்தகத்தை படித்து மனம் மகிழ்ந்தான். டி. மக்கள் பலர் போற்றும் தகுதியை பெற்றான். பனுவல் 2. வேடன் விரித்திருந்த வலையில் புறா ஒன்று அகப்பட்டு கொண்டது. இதை கண்ட வேடன் தனக்கு உணவு கிடைத்த மகிழ்ச்சியில் அதன் கழுத்தை இறுக்கி பிடித்து அதை கொல்ல முயன்றான். வலி தாங்காமல் புறா வேடனிடம், என்னை விட்டுவிடேன், உனக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று மன்றாடியது. பாவம் புண்ணியம் பார்த்தால் அவன் பசி தீருமா? அதனால் புறாவை மேலும் இறுக்க பிடித்தான். உடனே புறா, என்னை விட்டுவிடு, இந்த நன்றியை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என்று கூறி அழுதது. நீ என்னை மறக்காமல் இருப்பதால் எனக்கென்ன லாபம் என்று கூறிக்கொண்டே புறாவை தன் கூடைக்குள் போட முயன்றான். உடனே புறா, இப்போது என்னை விட்டுவிடு, நான் பறந்து சென்று ஒரு புறா கூட்டத்தையே அழைத்து வந்து உன் வலையில் சிக்க வைக்கிறேன். நான் ஒரு பறவை போனால் உனக்கு பல பறவைகள் கிடைக்குமல்லவா? அதனால் என்னை விட்டுவிடு என்று கெஞ்சியது. இதை கேட்ட வேடன், உயிர் வாழ்வதற்கு உனக்கு அருகதையே இல்லை. உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள உன் கூட்டத்தையே காட்டிக் கொடுக்க துணிந்து விட்டாய். துரோகிகள் உயிர் வாழ்வதை விட சாவதே மேல் என்று கூறி அதன் கழுத்தை முறித்து கூடையில் போட்டான். வினா 4. புறா வேடனிடம் ஏன் மன்றாடியது? ஏ. வலையில் அகப்பட்டு கொண்டதால். பி. வலி தாங்க முடியாததால். சி. கழுத்தை இறுக்கி பிடித்ததால். டி. தன்னை உண்ண நினைத்ததால். வினா 5. புறா எதை மறக்க மாட்டேன் என்று கூறியது? ஏ. வேடனுக்கு கிடைக்கும் புண்ணியத்தை. பி. வேடன் தன்னை தப்பிக்க விடுவதை. சி.
வேடன் தன்னை கூடைக்குள் போடுவதை. டி. வேடனுக்கு ஏற்படும் லாபத்தை. வினா 6. வேடன் புறாவின் கழுத்தை முறித்து கொல்ல காரணம் என்ன? ஏ. புறா துரோகம் செய்ததால். பி. புறா உயிர் வாழ்வதற்கு அருகதை இல்லை என்பதால். சி. புறா தன் இனத்தை அழிக்க நினைத்ததால். டி. புறா தன்னிடம் கெஞ்சியதால். பனுவல் 3. சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகம் முத்தமிழ் விழாவை முன்னிட்டு மாணவர்களின் திறனை வளர்க்க பலவித போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. பாலர் வகுப்பு மற்றும் தொடக்கப்பள்ளி 1 முதல் 6ஆம் வகுப்பு வரையில் பயிலும் மாணவர்களுக்கு மட்டுமே போட்டிகள் நடைபெறும். போட்டி பற்றிய விவரங்கள் பின்வருமாறு. மாறுவேட போட்டி. பாலர் பள்ளி மற்றும் தொடக்கநிலை 1 மற்றும் 2ஆம் நிலை மாணவர்களுக்கு மட்டும். கதை சொல்லும் போட்டி தொடக்கநிலை 3 மற்றும் 4ஆம் நிலை மாணவர்களுக்கு மட்டும். பேச்சு போட்டி தொடக்கநிலை 5 மற்றும் 6ஆம் நிலை மாணவர்களுக்கு மட்டும். போட்டி நடைபெறும் இடம் உமறுப்புலவர் தமிழ்மொழி நிலையம். நாள் ஏப்ரல் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 8:30 மணி. போட்டியில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் பள்ளி மூலமே கலந்து கொள்ள முடியும். போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன. மேல் விவரங்களுக்கு உங்கள் பள்ளி தமிழாசிரியரை நாடவும். வினா 7. போட்டிகள் எதற்காக நடைபெறுகின்றன? ஏ. முத்தமிழ் விழாவிற்காக. பி. சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்திற்காக. சி. மாணவர்களின் திறனை வெளிப்படுத்துவதற்காக. டி. பாலர் வகுப்பு மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்காக. வினா 8. மாணவர்கள் போட்டி பற்றிய விவரங்களை எங்கிருந்து கேட்டு தெரிந்து கொள்வர்? ஏ. சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்திடமிருந்து. பி. உமறுப்புலவர் தமிழ்மொழி நிலையத்திடமிருந்து. சி. பள்ளி தமிழாசிரியரிடமிருந்து. டி. படிக்கும் பள்ளியிலிருந்து. பனுவல் 4. என்ன கவிதா, ஏன் ரொம்ப சோர்வா இருக்க? வேலை அதிகமா இருந்ததா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. காலையிலேருந்து தலை ரொம்ப வலிக்குது, அதான். இதுக்கு ஏன் கவலைப்படுற? சூடா ஒரு காப்பி குடி, தலைவலி எல்லாம் பறந்து போயிடும். என்ன காப்பியா? அது நம் உடம்புக்கு கெடுதல்னு உனக்கு தெரியாதா? கவிதா, அதெல்லாம் பழைய கதை. சமீபத்தில் அமெரிக்காவில் இருக்கிற ஸ்க்ராண்டன் பல்கலைக்கழகத்தில் உள்ள நிபுணர்கள் தங்க ஆராய்ச்சியின் மூலமா ஒரு நாளைக்கு 4-5 முறை கூட காப்பி குடிச்சா நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஆச்சரியமா இருக்க! காப்பில அப்படி என்ன சத்து இருக்கா? புற்றுநோயை குணப்படுத்துற ஆன்டி ஆக்சிடென்ட் பழம் காய்கறியில இருப்பதற்கு சமமா காப்பிலையும் இருக்கா. இதுல என்ன ஆச்சரியம்னா, மற்ற உணவுகள்ல இருக்கிற இந்த சத்து நம்ம சாப்பிட்டதும் நம்ம உடல்ல ஓரளவு கழிவா வெளியேறிடுமா. ஆனா காப்பியில உள்ள அந்த சத்து எந்த நிலையிலும் கரையாம முழு பலனையும் தருதான். அதனால அவங்க ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது காப்பி குடிக்கணும்னு சொல்றாங்க. மாதவன், நீ சொல்றது உண்மையாகவே ஆச்சரியமா இருக்கு. சரி, எனக்கும் சேர்த்து 2 காப்பியா சொல்லு. சரி கவிதா. வினா 9. கவிதா கவலையாக இருந்தது ஏன்? ஏ. வேலை அதிகமாக இருந்ததால். பி. தலை மிகவும் வலித்ததால்.